ஸோ லைவ் ஆகிடுச்சான்னு செக் பண்ணுவோம்ப்பா. லைவ் ஆகிடுச்சு, ஆடியோ வீடியோ கிளியராக இருக்குது அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். ஸோ நம்ம சைடில் எல்லாம் ஓகே தானேப்பா? ஒன் செகண்ட் வில் செக். ஸோ எல்லாம் ஓகே அப்படின்னா நம்ம கிளாஸஸ்குள்ளே போகலாம். நம்ம சைடில் எல்லாமும் கிளியராக இருக்குது. ஸோ ஆடியோ வீடியோ ஓகேப்பா. ஸோ போகலாம்லப்பா. ஸோ லைவ் ஆகிடுச்சா? குட் ஆஃப்டர்நூன்ப்பா. குட் ஆஃப்டர்நூன். வெல்கம் டு தமிழ் இன்ஜினியரிங் அகாடமி. மை செல்ஃப் பிரவீன். ஸோ நம்ம வந்து டிஎன்பிஎஸ்சி அண்ட் டிஆர்பிக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. ஓகேங்களா? ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே டெய்லி லைவ் கிளாஸஸ் தான். நம்ம ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து லைவ் கிளாஸஸ் அண்ட் டெய்லி லைவ் டிஸ்கஷன். டெய்லி நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் கிளாஸஸும் கொஷின் ப்ராக்டிஸும் கொடுப்போம்ப்பா. ஓகே. ஸோ கொஷின் ப்ராக்டிஸுன்றது டெய்லி இம்பார்ட்டண்ட்டாக நம்ம பார்க்குறது. ஸோ டெய்லி 4:30க்கு வந்தீங்க அப்படின்னா நம்ம இன்ஸ்டியூட்டில் உங்களுக்கு கொஷின் டிஸ்கஷன்ஸ் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஷுவராக எப்போவுமே நான் அதை தான் சஜஸ்ட் பண்ணுவேன். டெய்லி நீங்கள் ஒரு ப்ராக்டிஸில் இருந்தால் மட்டும்தான் இந்த எக்ஸாமில் டச்லேயே இருக்க முடியும். ஸோ அப்கமிங் எக்ஸாம்ஸில் வந்து நீங்கள் நல்லா பண்ணிங்கன்னா ஷுவராக வேக்கன்சிஸ் ஆட் ஆகும். அது வந்து உங்களோட பெனிஃபிட்ஸ் கண்டிப்பாக கிடைக்கும். அதிலேருந்து நீங்கள் பெனிஃபிட் ஆகுவீங்க. ஸோ எந்த ஒரு எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்ணுறீங்கனாலும் ஸோ நம்பர் ஆஃப் வேக்கன்சிஸ் இந்த திங்ஸ் எப்போவுமே பார்க்காதீங்க. ஸோ நம்ம வந்து சிலபஸில் கரெக்டாக இருக்கோமா, நமக்கு என்னென்ன விஷயம் தெரியல, ஸோ இப்போ இருக்கிற டைமில் நம்ம அந்த தெரியாத விஷயத்தை லேர்ன் பண்ணிக்கலாம், நம்மளோட மிஸ்டேக்ஸை குறைச்சிக்கலாம் அப்படின்றத மட்டும் திங்க் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ நம்ம டிஸ்கஷனுக்குள்ளே போகலாம். குட் ஈவினிங் சுஜி. ஸோ நம்ம இன்ஸ்டியூட்டை பொறுத்த வரைக்கும் நம்ம எப்போவுமே ஸ்டூடெண்ட்ஸ்க்கு தேவையான திங்ஸை தான் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ டெய்லி லைவ் கிளாஸஸ், அதுக்கப்புறமா டெய்லி டிஸ்கஷன், அடுத்ததாக வீக்லி டெஸ்ட்டு. ஓகே. டே டு டே நம்ம ப்ராப்பராக நம்மளோட ஒர்க்கை பண்ணுறோம் அப்படின்னாலே ஷுவராக அதுக்கான ரிசல்ட்ஸ் நமக்கு கண்டிப்பாக வந்து சேரும். ஓகே, அதுதான் நம்ம பண்ணுறோம். நம்ம இதுக்கான கிளாஸஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்ருக்கோம்ப்பா. டிஎன்இபிக்கான கிளாஸஸும் டிஎன்பிசி பிடபிள்யூடிக்கான கிளாஸஸும் நம்ம இன்ஸ்டியூட்டில் போயிட்டுருக்கு. ஸோ மோர் queries அண்ட் டவுட்ஸ் எதனா இருந்துச்சுன்னா ஸோ கண்டிப்பாக இந்த நம்பருக்கு கூப்பிடுங்க. we will guide you. ஓகே, நீங்கள் செல்ஃபாக படிக்கிறீங்கனாலும் ஷுவராக கூப்பிடுங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் எக்ஸாம் ரிலேட்டடாக நம்ம கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிளாரிஃபை பண்ணி கொடுக்குறோம். ஓகே. ஸோ நம்ம கோர்சஸ் நம்ம ஃபீச்சர்ஸை ஜஸ்ட் ஒன்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் டிஸ்கஷன்ஸில் போகலாம். ஸோ நம்ம கிளாஸஸ் லைவ் கிளாஸஸ். ஸோ பார்க்க முடியலன்னா ரெக்கார்டடாகவும் நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் எல்லாமே ஷெட்யூல்டு மேனரில் இருக்கும். அண்ட் வேலிடிட்டி வந்து 2 years வரைக்கும் உங்களுக்கு இருக்கும். டெய்லி கிளாஸு டிஸ்கஷன்ஸ் இந்த மாதிரி தான் உங்களுக்கு இருக்கும். எல்லாத்துக்குமான மெட்டீரியல்ஸ் உங்களுக்கு அப்பப்பயே கிடச்சிரும். வீக்லி டெஸ்ட் இல்லாமல் நமக்கு டெஸ்ட் சீரீஸ் டிஸ்கஷன்ஸும் இருக்கும். அந்த தவிர்த்து உங்களுக்கு டவுட் கிளாரிஃபிகேஷனுக்கு 1-to-1 கைடன்ஸ் இந்த மாதிரி எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும்ப்பா. ஓகே, இந்த மாதிரி தான் நம்ம உங்களுக்கு ஷெட்யூல்ஸை ஷேர் பண்ணி கொடுப்போம். ஸோ வித்தவுட் எனி டிலே நம்ம இப்போ கிளாஸஸ்குள்ளே போகலாம். இண்டக்ஷன் மெஷின்ஸை நம்ம லாஸ்ட் கிளாஸில் கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆஸ் ஆஃப் நவ் மெஷின்ஸோட மேஜர் முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ மேஜர் ஏரியா மெஷின் அப்படின்னு பார்த்தோம்னா முடிஞ்சிருச்சு. ஓகே. ஸோ மெஷின்ஸோட கொஷின்ஸ் இப்போ நம்ம இண்டக்ஷன் மெஷின்ஸோட கொஷின்ஸை பார்த்துட்ருக்கோம். பர்டிகுலர்லி ஃபார் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின்ஸோட கொஷின்ஸ் தான் நான் இங்கே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஓகே. ஸோ இந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா நமக்கு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின்ஸ்லேருந்து ரெகுலராகவே கொஷின்ஸ் கேட்பாங்க. ஸோ ஷுவராக 1 or 2 கொஷின்ஸ் இருக்கும். நீங்கள் அந்த கொஷின்ஸை ட்ரை பண்ணுங்களேன். ஒரு பாயிண்ட்டை நம்ம சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின் நடத்துகிறப்பவே சொல்லியிருந்தோம். சார், சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின்ன்றது செல்ஃப் ஸ்டார்டிங் மெஷினா இல்லை கிடையாதா அப்படின்றத நான் உங்களுக்கு கேட்டிருந்தப்போ, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷினை பொறுத்த வரைக்கும் இட் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங் சார். ஓகேங்களா? 3 phase இண்டக்ஷன் மெஷின் இட் இஸ் அ செல்ஃப் ஸ்டார்டிங். கரெக்டாக? 3 phase இண்டக்ஷன் மெஷின்றது இட் இஸ் செல்ஃப் ஸ்டார்டிங். அதுவே நீங்கள் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷினை எடுத்தீங்கன்னா இட் இஸ் நாட் செல்ஃப் ஸ்டார்டிங். எஸ். ஸோ இப்போ இது செல்ஃப் ஸ்டார்ட் ஆகாததுனால நம்ம என்ன பண்ணுறோம்? வி நீட் டு ஸ்டார்ட். செல்ஃப் ஸ்டார்ட் ஆகலையா? அப்போ நம்ம கண்டிப்பாக ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி ஸ்டார்ட் பண்ணணும்னா நமக்கு ஒரு ஆக்சிலரி வைண்டிங், மெயின் வைண்டிங்னு ஒரு 2 செட்டப் தேவை அப்படின்றத நம்ம அங்கே சொல்லியிருந்தோம். சார், இது ஒரு சிங்கிள் ஃபேஸ் வைண்டிங்காக இருக்கிறப்போ ஒரே ஒரு வைண்டிங் இருக்கும் சார். ஓகேயா? இந்த ஒரே ஒரு வைண்டிங்ஸ் இருக்கும். இந்த ஒரு வைண்டிங்க்கு நம்ம எனர்ஜி கொடுத்தோம்னா இது வந்து ஃபார்வேர்டு ஃப்ளக்ஸு, பேக்வேர்டு ஃப்ளக்ஸ் அப்படின்றது என்னோட ரோட்டாருக்கு கொடுக்கும். கரெக்டாக? திஸ் இஸ் ரோட்டார். ஒன்று ரோட்டாரோட ஃபார்வேர்டு ஸ்பீடு எஸ்எஃப்ல இருக்கும். இன்னொன்று பேக்வேர்டு வந்து 2 - s × Fல இருக்கும். ஓகே. ஸோ இதுதான் என்னோட சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார்.
ஒரே ஒரு வைண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் டைரக்ஷனில் ஃபார்வர்டில் ரொட்டேட் ஆகும், நெக்ஸ்ட் ஆஃப் டைரக்ஷனில் ரிவர்ஸில் ரொட்டேட் ஆகும். அதோட இஎம்எஃபோட ஃப்ரீக்வன்சிஸ் தான் நான் இங்கே கொடுத்துருக்கேன். ஓகேயா, திஸ் இஸ் ஃபார்வர்டு இஎம்எஃபோட ஃப்ரீக்வன்சி அண்ட் பேக்வர்ட் இஎம்எஃப் ஃப்ரீக்வன்சி இன் அ சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். ஸோ வெறும் மெயின் வைண்டிங் மட்டும் இருந்துச்சுன்னா இப்படி தான் இருக்கும். கண்டிப்பாக மிஷின் ரொட்டேட் ஆகாது. ஸோ இப்போ இது ரொட்டேட் ஆகணும்னா நமக்கு ஒரு ஆர்எம்எஃப் கிரியேட் ஆகணும். ஆர்எம்எஃப் வேணும்னா நமக்கு ஷுவராக ஆக்சிலரி வைண்டிங் அண்ட் மெயின் வைண்டிங்ன்ற ஒரு 2 செட்டப் வேணும். கரெக்டா? ஸோ இந்த 2 வைண்டிங் இடைப்பட்ட ஆங்கிள் தீட்டா என்னவா இருக்கணும்னா 90 டிகிரியா இருக்கணும்னு சொல்லுவோம். ஸோ இதை நம்ம ஸ்பெசிஃபிக்காக ஒரு 2 பாயிண்டாக சொல்லியிருப்போம். ஒன்று ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு சொல்லணும். வைண்டிங் இருக்குல்ல, வைண்டிங் வந்து 90 டிகிரி டிஸ்பிளேஸ் ஆயிருக்கணும். கரெக்டா? ஸோ திஸ் இஸ் மெயின் வைண்டிங் எடுத்தீங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங் இது. ஸோ இந்த ரெண்டுத்துக்கு அக்ராஸா 90 டிகிரி இருக்கணும். அடுத்ததா ரெண்டாவது டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட் 90 டிகிரி இருக்கணும். ஓகே, டைம் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா என்னப்பா? என்னோட வோல்டேஜ் வேவ்ஃபார்ம், என்னோட கரண்ட் வேவ்ஃபார்ம். கரெக்டா? பர்டிகுலராக ரெண்டுமே கரண்ட் வேவ்ஃபார்ம். இது என்னோட மெயின் வைண்டிங்கில் போகிற கரண்ட் வேவ்ஃபார்ம், இன்னொன்று என்னோட ஆக்சிலரி வைண்டிங்கில் இருக்கிற கரண்ட் வேவ்ஃபார்ம். ஐஎம் மெயின் வைண்டிங்கோட கரண்ட்டு. அடுத்ததா ஐடபிள்யூ, ஐஏ இல்லை, ஆக்சிலரி வைண்டிங். ஸோ திஸ் இஸ் ஐஏ. ஓகே, அப்போ மெயின் வைண்டிங்கோட கரண்ட்டுக்கும் ஆக்சிலரி வைண்டிங் இருக்கிற கரண்ட்டுக்கும் 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கணும். Okay, so in the 2 conditions, when both the conditions are satisfied, sure எனக்கு induction machines rotate ஆகும். சார் அதாவது நீங்க 90 டிகிரி கொடுத்துருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பா ரொட்டேட் ஆகும். அப்போ 90 டிகிரிக்கு கீழே இருந்தா கண்டிப்பா ஸ்டார்ட் ஆகாதா அப்படின்னு கேட்டா கிடையாது. கண்டிப்பா நம்மளால ஸ்டார்ட் ஆகும். 90 டிகிரிக்கு கீழே இருந்தாலுமே ஸ்டார்ட் ஆகும். பட் அந்த இடத்துல எனக்கு பேக்வர்டு காம்பனன்ட் இருந்துட்டே தான் இருக்கும். எப்போ எனக்கு 90 டிகிரி கிளியரா வந்துச்சோ அப்போ மட்டும்தான் இந்த பேக்வர்டு காம்பனன்ட் இருக்குல்ல, திஸ் இஸ் ஃபார்வர்டு காம்பனன்ட். ஓகே, திஸ் இஸ் பேக்வர்டு. ஸோ எப்போ எனக்கு 90 டிகிரி வருதோ அப்போ பேக்வர்டு கேன்சல் ஆகிடும். ஸோ அது வரைக்கும் 90 டிகிரி இல்லாமையுமே மெஷின்ஸ் வந்து ரொட்டேட் ஆகும் தான்ப்பா. அது வரைக்கும் எனக்கு பேக்வர்டு காம்பனண்ட்டும் இருக்கும், ஃபார்வர்டு காம்பனண்ட்டும் இருக்கும். ஸோ புரியுது தானே? இப்போ இந்த கிவன் கொஷினில் என்ன மெஷின்னு சொல்கிறாங்க பாருங்க. ஸோ த மெயின் வைண்டிங், குட் ஈவினிங்ப்பா, அண்ட் ஆக்சிலரி வைண்டிங் is around dash degree in resistance split motor. இந்த கொஷினை நீங்கள் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கண்டிப்பா 90 டிகிரி இருக்கணும்ன்றது வாட் அவர் நீடு, இது அவர் நீடு. ஓகே, ஸோ ஆனால் இந்த மோட்டர் என்ன மோட்டர்ன்றதை பார்த்துட்டு தான் நீங்கள் இதுக்கு ஆன்சரே பண்ணணும். ஸோ இந்த இடத்துல இட் இஸ் அ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் இருந்துச்சுன்னா 90 டிகிரி கொடுத்துருக்க முடியும். ஏன்னா அந்த இடத்துல ஒரு கெப்பாசிட்டன்ஸை நம்ம ஒரு லீடிங் பவர் ஃபேக்டருக்காக யூஸ் பண்ணுறோம். கெப்பாசிட்டரில் போகிற கரண்ட்டு 90 டிகிரி லீடாக இருக்கும் ஷுவராக. அப்போ உங்களுக்கு வந்து 90 டிகிரி டிஸ்பிளேஸ்மெண்ட் கிடைச்சிருக்கும். எப்போன்னா கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டராக இருந்தா. பட் ஆனால் இது என்ன மோட்டர்? இட் இஸ் அ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் அப்படின்னு சொல்லியிருக்கேன்னா. ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட்னா என்னதுப்பா? எஸ், என்னோட இந்த ஆக்சிலரி வைண்டிங்குமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ரெசிஸ்டர். அடுத்ததா என்னோட மெயின் வைண்டிங்குமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ரெசிஸ்டர். ஸோ இந்த டயக்ராமை நம்ம கிளாஸில் ட்ரா பண்ணியிருப்போம். கரெக்டா? ஸோ ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் மோட்டார்னா திஸ் வாட் த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் மோட்டார். கெப்பாசிட்டர்ஸ் எதுவுமே இருக்காது. ஓகே, திஸ் இஸ் ரோட்டார். ஸோ திஸ் இஸ் மெயின் வைண்டிங், இது ஆக்சிலரி வைண்டிங். சார் இப்போ ரெண்டுத்துலயுமே ரெசிஸ்டர் இருக்கு தானே? இதுவுமே இந்த காயில் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ். இந்த காயிலுமே இட் இஸ் மேட் அப் ஆஃப் வித் ரெசிஸ்டன்ஸ் பிளஸ் ரியாக்டன்ஸ். கரெக்ட் தானே? ஒரு காயில், ஒரு ப்ராக்டிக்கல் காயில்னா அதுல ரெசிஸ்டன்ஸும் ரியாக்டன்ஸும் இருக்கும் தானே? ஆனா மெயின் வைண்டிங்கை பாக்குறப்ப நம்ம என்ன பேசியிருப்போம்ப்பா? ஸோ மெயின் வைண்டிங் எப்பவுமே நம்ம ஹைலி இண்டக்டிவா டிசைன் பண்ணுவோம். ஓகே, மெயின் வைண்டிங் இஸ் டிசைன்ட் வித் ஹைலி இண்டக்டிவ் and auxiliary winding is designed with highly resistive. highly resistive தான் இது, வந்து infinitive கிடையாது. அதாவது highly resistive, அதாவது மொத்தமே ரெசிஸ்டிவ் கிடையாது. இது highly inductive, அதாவது மொத்தமே inductive கிடையாது. இது highly inductiveனா என்ன அர்த்தம்னா the angle first of all not equivalent to 90 degree. this is highly inductive தான்.
ஹைலி இண்டக்டிவ்னா இட் நாட் மீன் அதில் ரெசிஸ்டன்ஸ் இல்லை அப்படின்னு நான் சொல்லவே முடியாது. ஓகே, அப்போ ஹைலி இண்டக்டிவ்னா இதோட ஆங்கிள் நீங்கள் பார்த்தீங்கன்னா இதோட ஆங்கிள் ஆல்மோஸ்ட் 70 டிகிரிஸ் கிட்ட தான் இருக்குமே. ஓகே, இதுக்கு மேலே என்னால் ப்ராக்டிக்கலாக அதோட இண்டக்டன்ஸோட வேல்யூவை இன்க்ரீஸ் பண்ண முடியாது சார், ஏன்னா ஆல்ரெடி அதில் ரெசிஸ்டர் இருக்கு. ஓகே, அப்போ திஸ் இஸ் ஹைலி இண்டக்டிவா. ஸோ நெக்ஸ்ட் இது ஒரு காயில் தானே, இது ஒரு காயில் தானே. அதே மாதிரி இந்த ஆக்சிலரி வைண்டிங்கோட காயிலை நீங்கள் டிசைன் பண்ணுறப்போ இதில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக வைப்பீங்க, இதில் இண்டக்டன்ஸ் அதிகமாக வச்சதுனால ஆங்கிள் 90 டிகிரி 70 டிகிரி வந்திருக்கும். 90 டிகிரி இட் இஸ் இம்பாசிபிள். 90 டிகிரி எப்பப்பா வரும்? 90 டிகிரி வரணும்னா ரெசிஸ்டன்ஸ் ஷுட் பி ஜீரோவாக இருக்கணும். ஆனால் திஸ் இஸ் அ ப்ராக்டிக்கல் காயில், ரெசிஸ்டன்ஸ் இஸ் நெவர் கோயிங் டு பி ஜீரோ, அப்போ ஆங்கிள் இஸ் நெவர் கோயிங் டு பி 90. கண்டிப்பாக 90 டிகிரி வராது. வெறும் ரெசிஸ்டிவ் ஸ்பிளிட்டாக இருந்தால் கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணால் வரும். ஓகேயா, கெப்பாசிட்டன்ஸ் யூஸ் பண்ணால் வரும், வெறும் ரெசிஸ்டன்ஸாக இருந்தால் வராது. இப்போ இந்த காயிலோட ஆங்கிள் 70 டிகிரி வந்திருக்குமா? ஸோ இப்போ இது வந்து ரெசிஸ்டிவ், ஹைலி ரெசிஸ்டிவ் நேச்சரா, பட் ஸ்டில் இதுலேயுமே ஹேஸ் இண்டக்டிவ் நேச்சர். இது ஹைலி இண்டக்டிவா இருந்தாலுமே இட் ஹேஸ் சம் ரெசிஸ்டிவ் நேச்சர், ரைட்? இது ஹைலி இண்டக்டிவ் அண்ட் சம் ரெசிஸ்டிவ், கரெக்டா? இது ஹைலி இண்டக்டிவ் அண்ட் சம் ரெசிஸ்டிவ். ஸோ அதனால ஆங்கிள் வந்து 70 டிகிரிக்கு வந்துச்சு. ஸோ இது என்னன்னா ஹைலி ரெசிஸ்டிவ் அண்ட் சம் இண்டக்டிவ். கண்டிப்பா ஒரு காயில் எடுத்தீங்கன்னாலே அதுல இண்டக்டிவ் நேச்சர் இல்லாம இருக்கவே முடியாது. இட் இஸ் அ காயில், ரைட்? இது ரெண்டுமே காயில் தான். மெயின் வைண்டிங் காயில், ஆக்சிலரி வைண்டிங் காயில். ஓகே தானே? அப்போ திஸ் இஸ் ஹைலி ரெசிஸ்டிவ்னா என்னப்பா அர்த்தம்? தீட்டா இஸ் ஈக்குவல் டு tan இன்வர்ஸ் ஆஃப் XL by R. அப்போ R இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தீட்டா டிக்ரீஸ் ஆகுது, XL இன்க்ரீஸ் ஆகுதுன்னா தீட்டா இன்க்ரீஸ் ஆகுது. சேம் இந்த ஸ்டேட்மெண்ட்டை வச்சு தான் நான் சொல்றேன் ஆங்கிள். ஓகே, ஸோ இப்போ ஹைலி ரெசிஸ்டிவ்னா என்ன ஆகும்? தீட்டா ஷோரா டிக்ரீஸ் ஆகும். அப்போ தீட்டா வில் பி 30 டிகிரிஸ் கிட்ட இருக்கும். ஓகே, ஆக்சுவலா இந்த ரெண்டுத்துக்கும் இடைப்பட்ட ஆங்கிள் டிஃபரன்ஸ் தான்ப்பா என்னோட ரோட்டாரோட ரிசல்டன்ட் ஆங்கிள். ஓகே, அதுதானே ரிசல்டன்ட். நம்ம கிளாஸ்ல ஒருமே பார்ப்போம். த ரிசல்டன்ட் இஸ் ஈக்குவல் டு மெயின் வைண்டிங் டார்க் இன் த மெயின் வைண்டிங் மைனஸ் டார்க் இன் த ஆக்சிலரி வைண்டிங். இது வந்து ரிசல்டன்ட் டார்க், கரெக்டா? ஸோ இதை பொறுத்து தானே எழுதணும். அப்போ மெயின் வைண்டிங்கோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் வந்து 70, ஆக்சிலரி வைண்டிங்கோட ஆங்கிள் டிஃபரன்ஸ் இஸ் 30. அப்போ ரிசல்டன்ட் ஆங்கிள் வந்து 20லிருந்து ஆல்மோஸ்ட் 20லிருந்து 30 இல்லைன்னா மேக்ஸிமம் 40 வரைக்கும் இருக்கலாம்ப்பா. ஓகேங்களா? ஆக்சுவலா ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட்டில் என்னால் 20-30 டிகிரிக்கு மேலே போகவே முடியாது, ஆங்கிள் டிஃபரன்ஸை கொடுக்கவே முடியாது. ரெண்டு காயிலுக்கும் மேக்ஸிமமாக நீங்கள் 40 டிகிரி ஆங்கிள் டிஃபரன்ஸை கொடுக்கலாம் சார், அதுக்கு மேலே ஆங்கிள் டிஃபரன்ஸை கொடுக்கவே முடியாது. ஓகே, இந்த மெஷினில் நான் உங்களுக்கு ஒரு டிஸ்அட்வான்டேஜாகவே சொல்லியிருந்தேன். பேக்வேர்டு காம்பனண்ட் வந்து ஃபுல்லாகவே டெமாலிஷ் ஆகலை, ஃபுல்லாகவே க்ளீன் ஆகலை. பேக்வேர்டு காம்பனண்ட் இருந்து பட் ஸ்டில் இதில் இருந்துட்டு தான் இருக்கும். ஓகேங்களா? ரெசிஸ்டிவ் ஸ்பிளிட் டைப் ஆஃப் மோட்டரில் பேக்வேர்டு காம்பனண்ட்ன்றது இருந்துட்டு தான்ப்பா இருக்கும். ஏன்னா என்னால் அந்த ஆங்கிளை 90 டிகிரிக்கு கொண்டே வர முடியாது. ஓகேங்களா? ஸோ கெப்பாசிட்டரை யூஸ் பண்ணாமல் உங்களால் ஆங்கிள் டிஃப்ரென்ஸை 90 டிகிரி கொண்டு வர முடியாது ப்ராக்டிக்கலாக. ஓகே, அப்போ இதோட ஆங்கிள் டிஃப்ரென்ஸ் நெவர் இஸ் கோயிங் டு பி 90 டிகிரி அண்ட் நெவர் இட் கோயிங் டு பி நியர் டு 90 டிகிரி ஆல்சோ. ஓகே, 90 டிகிரிக்கோ 90 டிகிரிக்கு நியராகவோலாம் வர வாய்ப்பே இல்லை. ஆல்மோஸ்ட் ஒரு 30லிருந்து 40 டிகிரி தான் இப்போ நம்மளால் கொடுக்கவே முடியும். ஓகேங்களா? ஸோ இது ஒரு ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட்டுன்னா ஷுவராக நீங்கள் செக் பண்ணணும். ஸோ நம்மளால் 70-90 டிகிரி ஆங்கிளை கொடுக்கவே முடியாது. 30லிருந்து 40 டிகிரி, ஸோ அவ்வளோ டிகிரி தான் கொடுக்க முடியும். அப்படின்னா என்ன ஆகும்? இதோட டார்க்கும் கம்மியாக தான் இருக்கும். ஓகேங்களா? இதோட ஸ்டார்டிங் டார்க்கும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். அப்போ இது எங்கே யூஸ் பண்ணுறோம்? ஹவுஸ் ஹோல்ட் ரெஃப்ரிஜிரேட்டர்ஸ். ஸோ ரொம்ப ரொம்ப டார்க்கு கம்மியாக இருக்கிற மாதிரியான பிளேசஸில் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணுறோம். அப் டு திஸ் கிளியர் தானேப்பா? ஸோ இப்போ இதுக்கு ஆன்சர் என்ன தான் நீங்கள் போடணும்னா 30 to 40 டிகிரிஸ் தான் போடணும். ஓகே, ஸோ இந்த கான்செப்ட்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் கொஸ்டின் போவோம். அடுத்ததா, த டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ஆஃப் அ யூனிவர்சல் மோட்டார் கேன் பி ரிவர்ஸ்ட். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், இண்டக்ஷன் மோட்டாரோட ரொட்டேஷனை, சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரோட ரொட்டேஷனை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்?
3 phase induction மோட்டாரோட ரொட்டேஷனை எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? when it is a 3 phase, நான் 3 phases-ல நடத்திருப்பேன், சிங்கிள் phases-லையும் இப்போ நேற்று கிளாஸில் பார்த்துருந்தோம். ஒரு 3 phase induction மோட்டாரோட ரொட்டேஷனை ரிவர்ஸ் பண்ணுறீங்க, ரிவர்சிங் ரொட்டேஷன். ஸோ எப்படி ரிவர்ஸ் பண்ணலாம்? 3 phaseல எப்படி பண்ணலாம், சிங்கிள் phases-ல எப்படி பண்ணலாம்? ஸோ 3 phases-ஐ பொறுத்த வரைக்கும் வேர் m is greater than 2, ஸோ 2 ஃபேஸுக்கு மேலே இது பொருந்தும். ஓகே, இந்த ஃபார்முலாஸ், இந்த ப்ரொசீஜர் 2 ஃபேஸுக்கு மேலே எத்தனை ஃபேஸாக இருந்தாலும் பொருந்தும்பா. ஓகே, ஸோ we can interchange any terminals. ஓகே, ஸோ m minus 1, ஸோ m minus 1 terminals should be interchanged. சீக்வன்ஸ் நீங்கள் வந்து மொத்த ஃபேஸ் சீக்வன்ஸையும் மாற்றணும்னு அவசியமே கிடையாது சுஜி. நீங்கள் வந்து 3 ஃபேஸ் மிஷினாக இருந்தால் 3 - 1, அப்போ அதாவது 2 ஃபேஸஸை மட்டும் நீங்கள் மாற்றினாலே போதும். ஓகேயா, ஸோ ஏபிசி அப்படின்னு இருக்கா, அப்போ இந்த பிசியை மாற்றிடுங்க, இவனையும் மாற்றிடுங்க, ஏசிபி, ஜஸ்ட் தட்ஸ் இட். ஓகேயா, அப்போ என்னோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் வில் கெட்டிங் சேஞ்ச்ட். ஓகே, இதை தான் நான் சொல்கிறேன். இது ஒரு 3 ஃபேஸ் மிஷினுக்கு. ஓகேயா, ஸோ 3 ஃபேஸ் மிஷினாக இருந்தாலும் சரி, கிரேட்டர் தென் 3க்குமே பொருந்தும். ஓகேயா, ஸோ ஒரு 3 ஃபேஸ் மிஷினாக இருக்குதுன்னா m greater than 2ஆக இருந்துச்சுன்னா, ஃபேஸ் greater than 2ஆக இருந்துச்சுன்னா m minus 1 terminals should be interchanged. Terminals interchanged. ஸோ mன்றது என்னப்பா? m is a phase, சிங்கிள் ஃபேஸ், 2 ஃபேஸ், 3 ஃபேஸ் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதுதான். ஸோ இது வந்து 3 ஃபேஸ் மிஷின்ஸ்க்கு. 3 ஃபேஸ் மிஷின்ஸ்க்கு இப்படி தான் நம்ம ரிவர்ஸ் பண்ணுறோம். இது ஒரு 5 ஃபேஸ் மிஷினாக இருந்தால் 4 டெர்மினல்ஸை சேஞ்ச் பண்ணணும். 3 ஃபேஸ் மிஷினாக இருந்தால் 2 டெர்மினல்ஸை சேஞ்ச் பண்ணணும். ஓகேயா, ஸோ நெக்ஸ்ட், அப்போ சிங்கிள் ஃபேஸ் மிஷினாக இருந்தால் என்னப்பா பண்ணுவோம்? சிங்கிள் ஃபேஸ் மிஷினாக இருந்தால் என்ன பண்ணுவோம்? ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங்கை மட்டும் வேரி பண்ணலாம், இல்லை ஃபீல்ட் வைண்டிங்கை மட்டும் வேரி பண்ணலாம். ஆனால் 2 வைண்டிங்கோட டெர்மினல்ஸை நம்ம வேரி பண்ணவே கூடாது. ஓகே, ஸோ இந்த இடத்துல ஜஸ்ட் மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங்னு சொன்னாலும், மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங்னு சொன்னாலும், யூனிவர்சல் மோட்டாரில் ஆர்மேச்சர் வைண்டிங் ஃபீல்ட் வைண்டிங் சொன்னாலும் ரெண்டுமே ஒன்று தான்ப்பா. ஓகே, யூனிவர்சல் மோட்டார்ன்றது இட் இஸ் நத்திங் பட் ஏசி சீரிஸ் மோட்டார். ஓகே, ஸோ இதில் வந்து நம்ம ஆர்மேச்சர் ஃபீல்டு அப்படின்னு தான் சொல்லணும் அந்த வார்த்தையை. மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் சொல்லக்கூடாது. ஸோ ஆர்மேச்சர் வைண்டிங் ஃபீல்ட் வைண்டிங் தான் சொல்லணும். ஏன்னா சீரீஸ் மோட்டாரில் என்ன நம்ம சொல்லுவோமோ அதே மாதிரி தான் இதையுமே சொல்லணும். சீரீஸ் மோட்டார் தான்ப்பா, ஏசி சீரீஸ் மோட்டார் தான் யூனிவர்சல் மோட்டார். ஓகே, இப்போது இதுக்குமே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் தான், இதுவுமே ஒரு சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின் தான். யூனிவர்சல் மோட்டார்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல, இட் இஸ் ஆல்சோ ஏ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷின். சிங்கிள் ஃபேஸ் மிஷின், இண்டக்ஷன் மிஷின் சொல்லக்கூடாது, இட் இஸ் a சிங்கிள் ஃபேஸ் மிஷின். இதுவுமே ஒரு சிங்கிள் ஃபேஸ் மிஷின் தான். அது சீரீஸ் மோட்டார் தான்ப்பா, சீரீஸ் மோட்டார் தான். பட் ஆனால் ஏசி சப்ளையை நம்ம கொடுப்போம், அதுக்காக சின்ன மாடிஃபிகேஷன்ஸை நம்ம அதில் கிரியேட் பண்ணி வச்சுருப்போம். ஸோ இங்கே நீங்கள் ஃபீல்ட் வைண்டிங்னு சொன்னாலும், ஆர்மேச்சர் வைண்டிங்னாலும், மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் எது சொன்னாலும் ரெண்டுத்துக்குமே பொருந்தும். ஓகேயா, ஸோ யூனிவர்சல் மோட்டாரோட ரிவர்சலுமே சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மிஷினோட ரிவர்சலுமே சேம் ப்ரொசீஜர் தான். ஓகேங்களா, அதை தான் நான் சொல்ல வரேன். சிங்கிள் ஃபேஸ் மிஷினுக்கான ரிவர்சல் ப்ரொசீஜர்ஸும் யூனிவர்சல் மோட்டார்ஸோட ரிவர்சல் ப்ரொசீஜர்ஸும் சேம். ஓகே, திஸ் இஸ் மெயின் வைண்டிங், திஸ் இஸ் ஆக்சிலரி வைண்டிங். நம்ம இந்த இடத்துல ரிவர்ஸ் பண்ணோம்னா என்னப்பா பண்ணுவோம்? இது வந்து எஃப் டபுள் எஃப் அப்படின்னு எடுத்தோம், இதை ஏடபிள்யூஏ அப்படின்னு சொல்லி எடுப்போம். எய்தர் இந்த ஏடபிள்யூஏவை நீங்கள் இன்டர்சேஞ்ச் பண்ணலாம். ஓகே, திஸ் கேன் பி இன்டர்சேஞ்ச்டு, அப்போ ரிவர்ஸ் ஆகிடும். அப்போ கண்டிப்பாக டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் ரிவர்ஸ் ஆகிடும். இல்லைன்னா என்ன பண்ணலாம்? இவன் 2 பேரையும் ரிவர்ஸ் பண்ணலாம். ஓகே, யாரனா ஒருத்தனை மட்டும் தான் நீங்கள் ரிவர்ஸ் பண்ணணும். ஒன்று உங்களோட ஆர்மேச்சர் வைண்டிங்கை ரிவர்ஸ் பண்ணணும், இல்லைன்னா மெயின் வைண்டிங்கை ரிவர்ஸ் பண்ணிக்கலாம். இன்னொன்று வெறும் ஃபீல்டு வைண்டிங்கை மட்டும் ரிவர்ஸ் பண்ணலாம், இல்லை ஆக்சிலரி வைண்டிங்கோட கனெக்ஷன்ஸை மட்டும் ரிவர்ஸ் பண்ணலாம். ஆனால் ரெண்டுத்தையுமே ரிவர்ஸ் பண்ணக்கூடாது. ரெண்டுமே ரிவர்ஸ் பண்ணோம்னா டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன்ன்றது ரிவர்ஸ் ஆகாது. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க? ஆர்மேச்சரை மட்டும்தான் பண்ணணும்னு அவசியம் கிடையாது, ஃபீல்டை மட்டும்தான் பண்ணணும்னு கிடையாது.
ஓகேயா? ஆர்மேச்சரை மட்டும் தான் பண்ணணும்னு இல்லப்பா, ஃபீல்டை மட்டும் தான் பண்ணணும்னு கிடையாது. நீங்க எதனா பண்ணலாம், எய்தர் ஆர்மேச்சர் ஆர் ஃபீல்ட், அதுதான் ஆன்சர். ஓகேயா? You can reverse the direction by either armature or field. So both அப்படின்றது கிடையாது. சாரி ஃபார் த டிஸ்டர்பன்ஸ்ப்பா. ஓகேயா, போலாம்ல? இதுக்கு ஈஸி தானே, இதோட ஆன்சர் ஈஸி தான், இதை நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின் ட்ரை பண்ணுங்க. அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. இன் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச், சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச்ன்றது எதுலப்பா இருக்கும்? நம்ம கிளாஸ்ல 3 phase இண்டக்ஷன் மிஷினை நடத்தினப்ப சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச்னு எதுனா சொன்னா, சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ்ன்றது 3 phase இண்டக்ஷன் மிஷின்ஸ்ல கிடையாது. அப்ப எதுல இருக்குன்னா சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின்ஸ்ல சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்சஸ் இருக்கும். சரி, இப்போ சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் எதுக்கு? நம்ம கிட்ட 2 கனெக்ஷன்ஸ் இருக்கு. நம்ம கிட்ட 2 வைண்டிங்ஸ் இருக்கு. ஸோ ஒரு வைண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஆக்சிலரி வைண்டிங், இன்னொரு வைண்டிங் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மெயின் வைண்டிங். ஸோ இந்த இடத்துல மெயின் வைண்டிங் இருக்கா பார்த்தீங்களா? மெயின் வைண்டிங் இஸ் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரொட்டேஷன். இதோட பர்பஸ் ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கலாம். ஓகே, மெயின் வைண்டிங்கோட வேலை என்னன்னா இவன் தான் ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரொட்டேஷன். ஓகே, ஸோ மெயின் வைண்டிங் மட்டும்தான் என்னோட ரொட்டேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். அப்போ ஆக்சிலரி வைண்டிங் இருக்கானே அவன் என்ன சார்? அவன் இட் இஸ் யூஸ்டு ஃபார் starting purpose. ஸோ அதாவது ஸ்டார்டிங்ல எனக்கு ஒரு ஃபார்வர்டு டார்க்கை கொடுக்கறதுக்கு தான் இதோட வேலையே. ஓகேயா? ஸோ மெயின் வைண்டிங் மட்டும் தான் ரொட்டேஷனுக்கு ஒரு ரீசனா இருப்பானே தவிர ஆக்சிலரி வைண்டிங் ஒரு ஸ்டார்டிங்க்கு ஒரு பர்பஸா மட்டும் தான் இருப்பான். ஓகேயா? அப்ப இந்த ஆக்சிலரி வைண்டிங்ன்றது ஃபுல் டைம் என்னோட சர்க்கியூட்டோட கனெக்டா இருக்குன்னு அவசியம் கிடையாது. நீ இவனோட வேலை என்ன? ஸ்டார்டிங் பர்பஸ் தானே. அப்ப ஸ்டார்ட் ஆன உடனே நீ ரிமூவ் ஆயிடு. ஓகேயா? அப்படி ரிமூவ் ஆகாம இருந்தன்னா என்னோட சர்க்கியூட்ல நீ ஸ்டார்டிங் அப்பவுமே ரிமூவ் ஆகாம இருந்த என்னோட சர்க்கியூட்ல ஃபர்தரானா கண்டிப்பா இந்த ஆக்சிலரி வைண்டிங்கோட நேச்சர் நம்ம என்னன்னு சொல்லியிருக்கோம். இட் இஸ் ஹைலி ரெசிஸ்டிவ்னு சொல்லியிருக்கேனா? இங்க பாருங்க. ஸோ இவன் ஹைலி ரெசிஸ்டிவா, அப்ப ஹைலி ரெசிஸ்டிவா இருக்கிறதுனால ஹை லாசஸ் ஆகும். புரியுதாப்பா? என்கிட்ட 2 வைண்டிங் இருக்கு. ஒரு வைண்டிங் மெயின் வைண்டிங், இன்னொரு வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங். மெயின் வைண்டிங் இஸ் த ரெஸ்பான்சிபிள் ஃபார் த ரொட்டேஷன். ஓகேயா? ஸோ மெயின் வைண்டிங் தான் ரொட்டேஷனுக்கு ரெஸ்பான்சிபிள். மெயின் வைண்டிங்கோட ரெசிஸ்டன்ஸ் பாருங்க ரொம்ப ரொம்ப கம்மி. மெயின் வைண்டிங்க்கு ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி. ஸோ தேர்ஃபோர் மெயின் வைண்டிங்ல லாசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா லாசஸ் லெஸ். ஓகேயா? அடுத்ததான் இவன் தான் என்னோட மெஷின்ஸ் ரொட்டேட் ஆகிறதுக்கு, டார்க் ஃபர்தரா கனெக்ட் ஆகிறதுக்கு இவன் தான் எல்லாமே. அப்போ ஆக்சிலரி வைண்டிங் நீங்க பாத்தீங்கன்னா டியூரிங் ஸ்டார்டிங்ல இவன் ஹெல்ப் பண்றான். அதுக்கப்புறமா அந்த சர்க்கியூட்ல அவனை நம்ம வச்சுட்டு இருந்தோம்னா அவனோட ரெசிஸ்டன்ஸ் ரொம்ப ரொம்ப அதிகம், ஹைலி ரெசிஸ்டிவ். அப்ப தேர்ஃபோர் மோர் லாஸ். எதுக்கு இவன் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறமா இவனை வச்சுட்டே இருந்தோம்னா நிறைய லாசஸ் ஆகுமே. அப்ப இவனை எடுத்து ரிமூவ் பண்ணி விட்டுடலாமா? எஸ். அப்போ இந்த ரெசிஸ்டிவ் சர்க்கியூட் நேச்சரை நான் ஸ்டார்டிங்க்கு மட்டும் வச்சுக்கிறேன். அதாவது ஆக்சிலரி வைண்டிங்க ஸ்டார்ட் ஆன உடனே ரெசிஸ்டன்ஸ் அதிகமாகி லாசஸா போறதுனால இவனை ரிமூவ் பண்ணிடுறேன். ஓகே, அப்ப பொதுவா என்னோட ஆக்சிலரி வைண்டிங்ன்றது ஸ்டார்டிங்ல மட்டும் தான் வச்சிருப்போம். ஓகேங்களா? ஸோ ஒரு 70 to 80% ஆஃப் ரேட்டட் ஸ்பீடுக்கு வந்த உடனே பொதுவா அந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச்னு ஒரு ஸ்விட்ச் இருக்கும்பா. ஓகே, இங்க இருக்கும். ஓகேங்களா? இங்க ஒரு சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் இருக்கும். இது ஓபன் ஆயிடும். ஸ்டார்டிங்ல இந்த சுவிட்ச் க்ளோஸ் ஆயிருக்கும். அதுக்கப்புறமா ஒரு 70 இருந்து 80 டிகிரி ஆஃப் 80 ரேட்டட் ஸ்பீடு, 70% to 80% ஆஃப் ரேட்டட் ஸ்பீடு அச்சீவ் ஆன உடனே சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச்ன்றது என்னவாயிடும்? ஓபன் ஆயிடும். ஓகே, இதுதான் காமனான ஒரு நேச்சர். ஸோ மெயின் வைண்டிங்ல மட்டும் தான் அதுக்கப்புறம் ஒர்க் ஆகும். ஸ்டார்டிங்ல மெயின் வைண்டிங் ஆக்சிலரி வைண்டிங் ரெண்டுமே இருப்பான். ஏன்னா மெயின் வைண்டிங் மேல மட்டுமே ஸ்டார்ட் பண்ண முடியல, அதுக்கு சப்போர்ட்டா ஆக்சிலரி வைண்டிங்கை எடுத்து நான் ஸ்டார்ட் மட்டும் பண்ணிட்டேன்.
அதுக்கப்புறமா அதோட ஸ்டார்டிங்க்கு அப்புறமா இந்த ஆக்சிலரி வைண்டிங் இருக்கிறது என்னோட மிஷினை லாஸ் அதிகமாக கொடுக்கறதுக்கு சமம். அதனால இந்த ஆக்சிலரி வைண்டிங்கை நம்ம பொதுவாக 70% 80% ஆஃப் ரேட்டட் ஸ்பீடுக்கு வரப்போ ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ இப்போ என்ன கேட்குறாங்கன்னா, ஒருவேளை நீங்கள் வந்து சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ரிமூவ் ஆகாமல் போயிருச்சுன்னா, ஓகேயா, ஒருவேளை சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் வந்து ரிமூவ் ஆகாமல் போயிருச்சுன்னா என்ன பிரச்சனை நடக்கும்? ஓகேங்களா, ஒருவேளை சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ரிமூவ் ஆகலை சார், அப்போ என்ன ப்ராப்ளம் இருக்கும்? இண்டக்ஷன் மிஷினில் என்னென்ன கான்சிக்வன்ஸ் நடக்கும்னு கேட்குறாங்க. ஸோ டேமேஜ் த ரன்னிங் வைண்டிங். சார் ரன்னிங் வைண்டிங்கோட இன்னொரு பேர் தான் மெயின் வைண்டிங். சார் மெயின் வைண்டிங் ஆல்ரெடி எப்பவுமே சர்க்கியூட்டோட கனெக்ட் தான் இருப்பான், அவன் ஓப்பனே ஆக மாட்டான், அவன் எப்படி டேமேஜ் ஆவான்? நெவர். கரெக்டா, மெயின் வைண்டிங்கிறது எப்பவுமே கனெக்ட் ஆகிருக்கிற ஒன்று. ஸ்டார்டிங் வைண்டிங் ஆர் ஆக்சிலரி வைண்டிங் தான் 70% ஆஃப் ஸ்பீடு கனெக்ட் பண்ணுற வரைக்கும் கனெக்டாக இருக்கும், அதுக்கப்புறம் ரிமூவ் ஆகிடுவான். ஓகே, ஸோ அடுத்ததா டேமேஜ் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச். சார் சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் எப்படி டேமேஜ் ஆகும்? அது ஒரு ஸ்விட்ச் தானே, அதில் டேமேஜ் ஆகிறதுக்கு ஒரு இதுவுமே கிடையாது. ஓவர்லோடிங் ஆஃப் ரன்னிங் வைண்டிங் ஓவர்லோட்லாம் ஒன்றுமே ஆகாது. இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கா? எஸ், இந்த ஸ்டார்டிங் வைண்டிங்கில் ரெசிஸ்டன்ஸ் அதிகமாக இருக்கிறனால லாசஸ் அதிகமாகுது. இந்த லாசஸ் என்ன லாசஸ் சார்? இட் இஸ் I2R லாசஸ் which produce a heat which damage the winding. எந்த வைண்டிங்கை மட்டும் டேமேஜ் பண்ணோம்? டேமேஜ் ஆக்சிலரி வைண்டிங். அவ்வளோதான். ஓகே, அந்த சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச் ஒரு வேளை ஓப்பன் ஆகாமல் போச்சு அப்படின்னா டேமேஜ் த ஸ்டார்டிங் வைண்டிங் ஆர் ஆக்சிலரி வைண்டிங். இதுதான் ஆன்சர். ஓகேயா, ஸோ இப்போ சென்ட்ரிஃபிகல் ஸ்விட்ச்ன்றது எதுக்காக யூஸ் பண்ணுறோன்னு புரியுதா? ஸ்டார்டிங் பர்பஸ்க்காக மட்டும் இவன் இருப்பான். ரேட்டட் ஸ்பீடு வந்த உடனே இட் வில் ஓப்பன். அப்போ தேர்ஃபோர் என்ன ஆகும்? லாஸஸ் சர்க்கியூட்டில் கம்மியாக ஆகுது. ஓகேங்களா, ஸோ அப்படி ஆகாமல் போச்சுன்னா ஷுவராக என்னோட ஸ்டார்டிங் வைண்டிங் ஆர் ஆக்சிலரி வைண்டிங் வில் பர்ன். ஓகே, அது பர்ன் ஆகிடும். அடுத்த நெக்ஸ்ட் கொஸ்டின், காகிங் அண்ட் கிராலிங்கை பற்றி நம்ம கிளாஸஸில் பார்த்துருப்போம். ஸோ கரெக்டாக காகிங் அண்ட் கிராலிங் அப்படின்ற ரெண்டு எஃபெக்ட் இருக்கும். ஸோ காகிங் அப்படின்னா என்னென்னா மேக்னெட்டிக் லாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம். கிராலிங் அப்படின்றது இட் இஸ் இங்கிலீஷ் வேர்ட். குழந்தை வந்து தவழுது, குழந்தை வந்து தவழறத பேர் தான் நம்ம கிராலிங் அப்படின்னு பொதுவாக காமனாக சொல்கிறோம். கரெக்டா, ஸோ அப்போ கிராலிங்கிறது என்ன? கிராலிங்னா 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். ரோட்டார் ஸ்பீட் இஸ் ரொட்டேட்டிங் அட் 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீட். ஓகே, டியூரிங் கிராலிங் நடக்கிறப்போ என்னோட ரோட்டாரோட ஸ்பீடு வந்து 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும்பா. ஓகேங்களா, கிராலிங் நடக்கிறப்போ ரோட்டாரோட ஸ்பீடு வந்து 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகும். ஸோ இந்த கிராலிங்ன்றது பொதுவாக எதனால நடக்கும்னா இட் இஸ் பிகாஸ் ஆஃப் ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ். கரெக்டா, ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்னா என்னப்பா? நம்ம வைண்டிங்ஸ் வைண்ட் பண்றோம் பாத்தீங்களா, வைண்டிங்ஸை வவுண்ட் பண்றப்போ ப்ராப்பரான ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் கொடுக்கலன்னா winding is not displaced properly. அதாவது 90 டிகிரி நம்ம கொடுத்துருக்கணும்னு சொல்லியிருக்கேன்ல, அப்படி 90 டிகிரியில் நீங்கள் கொடுக்காம விட்டுட்டீங்கன்னா அதுக்கு பேர் தான் இட் இஸ் நாட் ப்ராப்பர்லி டிஸ்பிளேஸ்டு. ஓகே, அதாவது நான் இங்கே ஒரு ஸ்லாட் வச்சிருக்கேன். கரெக்டா, இங்க இருக்க வேண்டிய வயர் மாறி இங்க வந்துருச்சு. எஸ், இட் இஸ் அ ராங்லி, இதுக்கு பேர் தான் ப்ராப்பரான ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் இல்லாம இருக்கிறது. ஓகே, ப்ராப்பரான ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட்னா பிசிக்கலா அவனோட இடத்துல கரெக்டா இருக்கணும்பா. இதுதான் பிசிக்கல் லொகேஷன். பட் அந்த லொகேஷன்ல இருந்து தவறி அடுத்த லொகேஷன்ல இருக்கா, இதனாலதான் எனக்கு ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் வந்து சர்க்கியூட்ல கிரியேட் ஆகுது. ஓகே, அப்ப இதுக்கான ரீசன் பொதுவா ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் தான். ஓகேயா, கிராலிங்கோட ரீசன் அப்படின்றது பார்த்தீங்கன்னா ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ். ஒரு சில டைம்ல நம்ம என்னென்ன சொல்லலாம்னா ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் ஆல்சோ அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகேங்களா, ஒரு சில டைம்ல ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் அண்ட் ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்ன்னு சொல்லி கொடுத்தாலும் கரெக்ட் தான், இல்லை வெறுமனே ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்னாலுமே கரெக்ட் தான். ஓகே, டைம் ஹார்மோனிக்ஸ்னால எனக்கு காகிங் அண்ட் கிராலிங்கிற ரெண்டு விஷயம் வரல. ஓகே, ஸ்லிப்ரிங் அப்படின்றது அது ஒரு நாட் சஃபிஷியன்ட் வேர்ட், இன்சஃபிஷியன்ட் ஸ்டார்டிங் டார்க்.
சார் இன்சஃபிஷியன்ட் ஸ்டார்டிங் டார்க்குக்கும் இதுக்கும் சம்மந்தம் கிடையாது. ஓகேங்களா, சஃபிஷியன்ட் ஸ்டார்டிங் டார்க்குக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. அப்போ கிராலிங்னா என்னன்னா ரோட்டார் வந்து 1/7 ஆஃப் சிங்க்ரனஸ் ஸ்பீடில் ரொட்டேட் ஆகும். இப்போ சிங்க்ரனஸ் ஸ்பீடு வந்து 1500 ஆர்பிஎம்னா என்னோட ரோட்டார் என்ன ஆகிட்டு இருப்பான்னா 210 அந்த மாதிரி ஸ்பீடில் ரொட்டேட் ஆகிட்டு இருக்கும். ஓகே, என்ஆர் 210 ஆர்பிஎம். ஓகே, ஸோ இதுக்கு பேர் தான் கிராலிங். ஸோ இது பொதுவாக எதனால வரும்னா ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்னால வரும். ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ்னா என்னோட வைண்டிங் ப்ராப்பராக ஸ்பேஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணாமல் இருந்துச்சுன்னா, ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படின்னு ஒரு வார்த்தை நம்ம பார்ப்போம்ல, ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷுட் பி 90 டிகிரி, ஸ்பேஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஷுட் பி 120 டிகிரின்னு சொல்லிட்டு அது ப்ராப்பராக இல்லாமல் இருந்துச்சுன்னா வர்றதுக்கு பேர் தான் ஸ்பேஸ் ஹார்மோனிக்ஸ். ஓகே, ஸோ இப்போ பாருங்க, காகிங்னா என்ன சொல்லியிருந்தேன், இங்கேயே நான் கிளிக் பண்ணியிருந்தேன்னா, அப்போ காகிங்க்கு இன்னொரு பேர் இருந்தால் மேக்னெட்டிக் கிளாக்கிங். ஸோ இது பொதுவாக எதனால நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிகாஸ் ஆஃப் ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ். ஓகே, இது பொதுவாக எதனால வரும்னா ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னால வரும். ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னா என்னதுப்பா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஹார்மோனிக்ஸ் இருக்கு பாருங்க, ஸ்டேட்டார் ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னு சொல்லிட்டேன். ஓகே, நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட்ஸ். ஓகேயா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட்ஸ்க்கு ஈக்குவலாக இருக்குன்னா டெஃபினட்டாக அந்த இடத்துல ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் கிரியேட் ஆகும். ஸோ எதுக்காக அந்த இடத்துல ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் கிரியேட் ஆகும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா என்னோட ரிலக்டன்ஸ்ன்றது ரொம்ப ரொம்ப சேமாக இருக்கும் சார். ஓகே, ஸோ இவனோட ரிலக்டன்ஸும் சேமாக வந்துடும். இதுக்கு இன்னொரு பேர் என்னன்னா சிங்க்ரனஸ் ஹார்மோனிக் டார்க் அப்படின்னு கூட சொல்லலாம். ஓகே, இப்போ ஒரு ஸ்லாட் ஸ்டேட்டாரோட ஸ்லாட்டையும் பாருங்க, ஸ்டேட்டாரில் 30 ஸ்லாட் இருக்குது, அப்போ ரோட்டார்லேயும் 30 ஸ்லாட் இருந்துச்சுன்னா ரெண்டும் பர்ஃபெக்டாக மீட் ஆகுமே பாருங்க, ரெண்டும் பர்ஃபெக்டாக மீட் ஆகும். ஸோ அப்படி பர்ஃபெக்டாக மீட் ஆகுறதுனால என்ன ஆகும்னா இவன் வந்து இன்டர்லாக் ஆகிடுவான். ஓகே, ஸோ இதுதான் என்னோட லீஸ்ட் ரிலக்டன்ஸ் பார்த்து அப்படின்றதுனால இது ரெண்டுமே இன்டர்லாக் ஆகிடும். ஸோ இதுக்கு பேர் தான் நம்ம ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் பொதுவாக ரீசன் எதனாலன்னா, இந்த காகிங்கோட ரீசன் எதனாலன்னா ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ். ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ் இஸ் நத்திங் பட் நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட்டாக இருந்துச்சுன்னா அங்கே வந்து ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்ன்றது கிரியேட் ஆகும். இங்கே பாருங்கள், காகிங் இன் இண்டக்ஷன் மோட்டார் அக்கர்ஸ் டியூ டு வென் என்ன சொல்லியிருக்காங்க, இது வந்து எதனால ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னால. கரெக்டா, ஸ்லாட் ஹார்மோனிக்ஸ்னா என்னப்பா, நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் ஸ்லாட்ஸ். நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் ஸ்லாட்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஸ்லாட்ஸ்ன்னு சொன்னாலும் டீத்துன்னு சொன்னாலும் ஒன்று தான். ஸோ ஏன்னா இது வந்து ஸ்லாட்டுன்னு சொல்கிறேன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஸ்ட்ரக்சரை தான் நம்ம டீத்துன்னு சொல்லுவோம். புரியுது தானே, இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்லாட்டுன்னா இந்த ஸ்ட்ரக்சருக்கு பேர் தான் டீத்து. அப்போ எவ்வளோ ஸ்லாட் இருக்கோ அவ்வளோ டீத் இருக்கும். இப்போ 40 ஸ்லாட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், 40 டீத் இருக்கும். ஓகேயா, அப்போ therefore number of stator teeth is equal to number of rotor teeth ன்னு சொல்லலாம். ஸோ இந்த கண்டிஷன் தான். இப்போ இங்கே எதுனா கொடுத்துருக்காங்க, ஸோ இஸ் ஈக்குவல் டு ஆட் நம்பர், இஸ் ஈக்குவல் டு ஈவன் நம்பர், இஸ் ஈக்குவல் டு நெகட்டிவ் நம்பர்னு இருக்குது. சார் இது இந்த சைடில் வந்துச்சுன்னா 0 வரணும்ல, இது ரெண்டுமே சேமாக இருந்துச்சுன்னா நம்பர் ஆஃப் ஸ்டேட்டார் டீத் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் ரோட்டார் டீத் வந்து 0வாக இருக்கணும். எஸ், ஆப்ஷன் பி தான் கரெக்ட். எஸ் தினேஷ், கரெக்ட், ஆப்ஷன் பி தான். நெக்ஸ்ட் இந்த ஒரு ப்ராப்ளம் பார்ப்போமா. ஸோ நமக்கு ப்ராப்ளம்ஸ் கூட கேட்பாங்கப்பா. ஓகே, இங்கே என்ன சொல்கிறாங்க, வாட் இஸ் த இன்புட் கரண்ட், இன்புட் கரண்ட் என்ன, இன்புட் கரண்ட் என்ன அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்ன, ஒரு 2 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். இட் இஸ் a 2 HP சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். வோல்டேஜ் பார்த்தீங்கன்னா 240 வோல்ட்ஸ். எஃபிஷியன்சி பார்த்தீங்கன்னா எஃபிஷியன்சி இஸ் 70% எஃபிஷியன்சி.
ஸோ அடுத்ததாக பவர் ஃபேக்டர் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா 0.8 பவர் ஃபேக்டர். ஓகே, இன்புட் என்ன, இன்புட் கரண்ட் என்ன, ஐ இன்புட் என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இன்புட் கரண்ட் எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்கிறது? ஸோ இன்புட் கரண்ட்டுக்கு எனக்கு எக்ஸ்பிரஷன் தெரியுமா? எஸ், வி நோ த பவர் எக்ஸ்பிரஷன். பவரை நம்ம எப்படிப்பா எழுதுவோம்? பவர் இஸ் ஈக்குவலன் டு V phase I phase cos pi. ஆக்சுவலாக இது வந்து சிங்கிள் ஃபேஸ்ன்றதுனால நார்மலாக VI cos pi எழுதினாலே போதும். இதுவே 3 phase மோட்டராக இருந்தால், இதுவே சிங்கிள் ஃபேஸ் மோட்டராக இல்லாமல் 3 phase மோட்டராக இருந்தால் P is equivalent to √3 VL IL cos pi. கரெக்டா? P is equivalent to √3 VL IL cos pi எழுதியிருப்போம். ஓகே, அவ்வளவுதான். இது சிங்கிள் ஃபேஸ் இருக்கனால VI cos pi. ஸோ இந்த இடத்துல இந்த ஐஎல்ல தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் இன்புட் கரண்ட். ஐஎல்னு கூட நம்ம சொல்ல வேணாம், தட் இஸ் ஐ அப்படின்னு கூட போட்டுக்கோங்க, ஐன்னு கூட போட்டுக்கோங்க. ஸோ எனக்கு என்ன வேணும்னா தட் இஸ் இன்புட் கரண்ட் வி நீட். அப்போ அதுக்கு என்ன வேணும்? P by V cos pi. ஓகே, ஜஸ்ட் கரண்ட் வேணும்னா பவர் தெரியணும், அடுத்ததாக வோல்டேஜ் தெரியணும், அடுத்து அதோட பவர் ஃபேக்டர் cos pi தெரியணும். எல்லாமே கொடுத்துருக்கானா பாருங்கள். cos pi கொடுத்துருக்காங்க, that is 0.8. வோல்டேஜ் கொடுத்துருக்காங்க, பட் பவரை அவங்க இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்பியில் கொடுக்குறாங்க. ஓகே, பவரை இன் டர்ம்ஸ் ஆஃப் ஹெச்பியில் கொடுத்துருக்காங்க. வாட் வி நோ, 1 ஹெச்பின்னா என்னப்பா? 1 ஹெச்பி 1 ஹார்ஸ் பவர்னா என்ன? 746 வாட்ஸ் தானே? கரெக்டா? ஒரு ஹெச்பின்றது 746 வாட்ஸ். அப்போ இங்கே 2 ஹெச்பின்னு கொடுத்துருக்காங்களா? அப்போ பவர் இஸ் ஈக்குவலன் டு 2 HP அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா இட் இஸ் நாட் கரெக்ட். ஓகே, இந்த இடத்துல அந்த பவர் நான் என்ன மீன் பண்ணுறேன்னா, அந்த பவர் இட் இஸ் நாட் அ இன்புட் பவர். இங்கே கேட்குறது என்னன்னா இன்புட் கரண்ட்டை கேட்குறாங்க. ஓகே, இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்க 2 HP அப்படின்றது இட் இஸ் அ அவுட்புட் பவர். நம்ம நிறைய முறை ப்ராப்ளம் சால்விங்கில் சொல்லியிருக்கோம், எப்போவுமே ஒரு மிஷினோட பவர் ரேட்டிங்கை கொடுக்குறாங்கன்னா ட்ரீட் இட் இஸ் ஆல்வேஸ் அவுட்புட். ஓகே, ஸோ மிஷினோட பவரை கொடுக்குறாங்கன்னா எப்பவுமே அது அவுட்புட் தான்ப்பா. அன்லஸ் அன்டில் அவங்களா அது இன்புட்டுன்னு சொல்லாத வரைக்கும் நீங்கள் அதை அவுட்புட்டாக தான் ட்ரீட் பண்ணணும். அப்போ இந்த 2 ஹெச்பின்றது என்ன? இட் இஸ் அ அவுட்புட் பவர். ஓகே, அப்போ எனக்கு இன்புட் பவர் வேணும்னா, ஏன்னா எனக்கு திஸ் இஸ் இன்புட் பவர், அப்போதான் எனக்கு இன்புட் கரண்ட் கிடைக்கும். கரெக்ட் தானே? எனக்கு கேட்கறது இன்புட் கரண்ட், அப்போ எனக்கு இன்புட் பவர் பை V cos pi தான் போடணும். அப்போ எனக்கு இன்புட் பவர் வேணும் என்னப்பா? அவுட்புட் பவர் பை எஃபிஷியன்சின்னு எழுதலாமா? பிகாஸ் எஃபிஷியன்சின்னா என்ன? அவுட்புட் பை இன்புட் தானே. ஸோ எஃபிஷியன்சின்னா இட் இஸ் அவுட்புட் பை இன்புட் தானே. அப்போ அவுட்புட் பவர் என்னால் ஈஸியாக சொல்ல முடியுமா? அப்போ 2 டிவைடட் பை எஃபிஷியன்சி என்ன? தட் இஸ் 7/10, 70%. அப்போ which is 20/7. ஓகேயா? அப்போ என்னோட இன்புட் பவர்ன்றது which is 20/7. ஓகேயா? HP. புரியுது இல்லை? என்னோட இன்புட் பவர் இஸ் 20/7 HP. அடுத்ததான் நமக்கு என்ன தெரியும்? ஜஸ்ட் டிவைட் ஆல் த திங்ஸ். கரெக்டா? அப்போ எனக்கு என்ன வேணும்? கரண்ட் வேணும்பா. டிவைட் ஆல் த திங்ஸ். இன்புட் பவர் தெரியும், ஸோ I வேணும்னா இன்புட் பவர் இஸ் 20/7 into 246. ஸோ கரெக்டாக 20/7 into 246 இல்லை, that is 746. டிவைட் பை வோல்டேஜ் என்ன? 240. cos pi என்ன? 0.8. ஸோ which is 8/10 எழுதிக்கிட்டா. ட்ரீட் திஸ் இஸ் 8. அடுத்ததாக இந்த 7 என்ன ஆகிடுறான்னா கீழே வந்துடுறான். எல்லாத்தையுமே நான் அப்படி எழுதிக்கிறேன். ஸோ இந்த 7 கீழே வந்துடுது. அடுத்ததாக 240 இங்கே இருக்குது, அடுத்ததாக 8 இங்கே இருக்குது, மேலே ஒரு 10 போயிடும். தட்ஸ் இட் சார். ஓகேயா? புரியுது தானே? நான் அங்கே என்ன பண்ணுறேன்? 20/7. அடுத்ததாக ஹெச்பி அப்படியே எழுதிக்கிறேன், அடுத்ததாக வோல்டேஜ் எழுதிக்கிறேன், பவர் ஃபேக்டர் 8/10, அந்த 10 மேலே போயிடுது. தட்ஸ் இட். ஓகே, அப்போ பார்த்தீங்கன்னா வாட் வி கெட், ஒரு 0 போயிடுது. அடுத்ததாக நெக்ஸ்ட்டு, ஸோ விச் இஸ் 1, 7, 42, 7, 10, 100, 100
what we get. So answer try பண்ணிங்களா? ஸோ 7 ஒரு டைமால் போகுதாப்பா. ஸோ அடுத்து தான் 35 42 7 ஓகேயா. ஸோ 7 49 6 சாரி this is 6 700 by 7 100 தானே வரும். 100 அடுத்து ஒரு 45 என்னப்பா 42 6 106 கரெக்டாக. ஆல்மோஸ்ட் இட் இஸ் 106.5 ட்ரீட் இட் இஸ் 107 107 ஓகே. எஸ் சுஜி அப்ராக்சிமேட்டாக தான் வரும். 107ன்னு இருக்கா. இதை 107 இது அடித்தா என்னப்பா வரும்? ஸோ இட் இஸ் அரவுண்டு 4 டைம்ஸா 4 20s are 80யா. எஸ் இட் இஸ் 80 by 8. அப்போ அரவுண்ட் இட் இஸ் மோர் தென் 10 ஓகே. மோர் தென் 10 கிரேட்டர் தென் 10 இருக்கணும். I should be greater than 10 ஓகே. அப்போ ஐயோட வேல்யூ என்னன்னா இட் இஸ் கிரேட்டர் தென் 10 இருக்கணும்பா. I is greater than 10 which is more or less 10.95 amps. That's it. ஓகே, இதுதான் என்னோட இன்புட் கரண்ட். இங்கே ஆப்ஷன் பார்த்தாலே தெளிவாக தெரியுது. 6.95 இல்லவே இல்லை. 14 ஒன்று இருக்குது, 18 ஒன்று இருக்குது. அப்போ தட் இஸ் 10.95 தான். ஓகே, எஸ் பிபி தான். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் போகலாம்ல. அப்ராக்சிமேட் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நம்மளால் ஈஸியாக கொஷின்ஸை சால்வ் பண்ண முடியும். ஓகே, அடுத்ததான் நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். 6 pole 50 Hz சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ரன்னிங் அட் அ ஸ்பீட் ஆஃப் 900 RPM. ஓகே, ஸோ 900 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. ஓகே, 900 RPMல ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு விச் இஸ் அ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். இது சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார். ஸோ த ஃப்ரீக்வன்சி ஆஃப் கரண்ட் இன் த கேஜ் ரோட்டார் வில் பி the frequency of currents in the cage rotor. ஸோ என்னோட frequency of currents in the cage rotor கேட்குறாங்க. நம்ம பார்த்தோம்ல 3 phase induction மெஷினுக்கு frequency of power supply நம்ம பார்த்தோம். அதே மாதிரி சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷினுக்கும் frequency of supply நம்ம பார்த்தோம். 3 phase மெஷினுக்கு என்ன சொல்லுவோம்? when it is a 3 phase machine, 3 phase மெஷினாக இருந்தால் frequency of EMF it is SF. ஒன்று தான் இருக்கும் 3 ஃபேஸுக்கு. புரியுதா? ஒரு 3 phase மெஷினை பொறுத்த வரைக்கும் frequency of induced EMF வந்து SF தான். அதோட சப்ளை ஃப்ரீக்வன்சி ஸ்லிப் இன்ட்டு சப்ளை ஃப்ரீக்வன்சி F தான். ஓகே, ஸோ 3 phase மெஷினுக்கு. ஆனால் சிங்கிள் ஃபேஸ் மெஷினுக்கு இப்போ கூட நம்ம பார்த்தோம் சார். சிங்கிள் ஃபேஸ் மெஷினில் பொதுவாக 2 காம்போனன்ட் இருக்கும் சார். ஒன்று ஃபார்வர்டு காம்போனன்ட் வித் த ஸ்லிப் டைம்ஸ் ஆஃப் ஃப்ரீக்வன்சி. அனதர் ஒன் இஸ் அ பேக்வர்டு காம்போனன்ட் which is 2 minus s times of frequency. கரெக்டா? இந்த 2 frequency தான் இந்த கொஸ்டின்ல கேட்குறாங்க. ஓகே, ஒரு சிங்கிள் ஃபேஸ் மெஷின்னா பொதுவாக ஃபார்வர்டு காம்போனண்ட்டும் இருக்கும், பேக்வர்டு காம்போனண்ட்டும் இருக்கும்பா. ஓகேயா? ஸோ நம்ம என்ன பண்ணுறோம்னா அதிகமான ஃபார்வர்டு காம்போனண்ட் இருக்கிற மாதிரி தான் மேனேஜ் பண்ணுறோம். ஓகே, பேக்வர்டு காம்போனண்ட்டை ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம ட்ரை பண்ணுவோம். ஓகேயா? ஸோ பொதுவாக 2 காம்போனண்ட் இருக்குது. அதில் ஃபார்வர்டு காம்போனண்ட் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் நம்ம மேனேஜ் பண்ணுறோம். பேக்வர்டு காம்போனண்ட்டை கம்மியாக இருக்கிற மாதிரி தான் நம்ம பார்ப்போம். ஸோ இப்போது இந்த கிவன் கண்டிஷனில் ஃபார்வர்டு காம்போனண்ட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன, பேக்வர்டு காம்போனண்ட்டோட ஃப்ரீக்வன்சி என்ன அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஓகே, ஃப்ரீக்வன்சி ஆஃப் ஃபார்வர்டு காம்போனண்ட் it is SF. ஸோ அதே மாதிரி frequency of backward component two minus S into F. ஸோ ஜஸ்ட் சப்ஸ்டியூட் பண்ணுங்க. ஸ்லிப் என்னப்பா which is a 6 pole 50 Hz நாலே synchronous speed கண்டுபிடிச்சிடலாம். ns is equal to 120 into frequency 50, number of pole is 6 அடிச்சிங்கன்னா which is getting 2. அப்போ 1000 synchronous speed is what 1000 RPM. அப்போ NR கொடுத்துருக்காங்க. NR is 900 RPM. அப்போ we need to find slip. Slip is 1000 minus 900 by 1000. What we get? The slip is 0.1. ஓகே, ஸ்லிப்ன்றது 0.1. அப்போ 0.1 into 50 that is 5 Hz. frequency of forward component ஓடது. ஸோ frequency of backward component இது என்ன பார்ப்போம்? 0.1 சாரி 0.1 கிடையாது. ஸோ 2 into 0.1 என்ன 2 minus 0.1 into frequency 50.
So which is what? 1.9, right? 1.9 into 50. Yes, what we get? 95 heads. Okay, 2 times of 50 is 100. அப்போ ஒரு 0.1 கழிஞ்சிச்சுன்னா 5 கம்மி ஆயிடுது. ஓகே, அப்போ 95 heads. அப்போ the frequency of forward component is 5 heads and the frequency of backward component is 95 heads. ஓகே, so இதுதான் frequency single phase machines-ல இருக்கிற என்னோட various frequencies. ஓகே, அடுத்ததா நெக்ஸ்ட் क्वेश्चन பாருங்க. The capacitor in the single phase induction machine is used for. எதுக்காக சார் என்னோட கெபாசிட்டர் இருக்கு? கெபாசிட்டர் எதுக்காக என்னோட சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின்ல இருக்கு? பவர் ஃபேக்டரை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவா, ஹார்மோனிக்ஸை குறைக்கிறதுக்காகவா, இல்ல ஸ்டார்டிங் டார்க்கை இம்ப்ரூவ் பண்றதுக்காகவா, இல்ல none ஆஃப் தீஸா? எஸ், நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட் அப்படின்னு ஒரு மெஷின் பார்த்தோமா? ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட். இதுல என்ன பிரச்சனை? the theta, the angle difference is angle resultant theta எவ்வளவு வந்துச்சு? resultant angle is 30 to 40 degrees தான் இருந்துச்சு. ஸோ அதனால less starting torque இருந்துச்சு. ஸோ நம்ம அங்கேயே சொல்லியிருந்தோம் when theta is increases starting torque increases. அப்ப தீட்டாவை இன்க்ரீஸ் பண்ணா எப்படி பண்ணலாம்ப்பா? எஸ், by adding capacitance. Yes, by adding capacitor in circuit, in auxiliary circuit. So by adding capacitor in the auxiliary winding, theta will increases the starting torque. ஓகே, எஸ், ஸ்டார்டிங் டார்க் இம்ப்ரூவ் ஆகிடும். எஸ், கரெக்டு தான். பவர் ஃபேக்டர்ன்றது இங்கே ஒரு ஃபேக்டர் கிடையாது. பவர் ஃபேக்டருக்காகலாம் நம்ம அந்த கெப்பாசிட்டரை கொடுக்கறதே கிடையாது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். இதை நீங்கள் மிஸ்டேக் பண்ணவே கூடாது. அடுத்து நெக்ஸ்ட் கொஷின். ஸோ த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன். கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் இஸ் ஆப்ரேஷனலி என்ன மிஷின் அப்படின்னு சொல்கிறாங்க? கெப்பாசிட்டர் ஸ்டார்ட், கெப்பாசிட்டர் ரன் சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டாரை சிங்கிள் ஃபேஸ் மோட்டாருன்னு சொல்லலாமா, 2 ஃபேஸ் மோட்டாருன்னு சொல்லலாமா, 3 ஃபேஸ் மோட்டாருன்னு சொல்லலாமா, ஏசி சீரிஸ் மோட்டார் அப்படின்னு சொல்லலாமான்னு கேட்குறாங்க. சார் இந்த இடத்துல இது ஆக்சுவலாக நேம் வந்து சிங்கிள் ஃபேஸ் மோட்டாராக இருந்தாலுமே இதோட ஆப்ரேஷன்ஸை நீங்கள் சிமிலராக பார்த்தீங்கன்னா இது ஒரு 2 ஃபேஸ் மோட்டார் மாதிரி தான் இருக்கும். கரெக்டாக நீங்கள் பாருங்களேன், இந்த ரெசிஸ்டன்ஸ் ஸ்பிளிட்டை கூட எடுத்துக்கோங்க. அதில் ஜஸ்ட் ஒரு கெப்பாசிட்டரை இன்செர்ட் பண்ணுங்க. அதுக்கு பேர் தான் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அண்ட் ரன்னு. கரெக்டா? ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன்னா என்னப்பா? 2 கெப்பாசிட்டர் இருக்கும். ஒன்று ஆக்சிலரி வைண்டிங்கோட கனெக்டாக இருக்கும், இன்னொன்று மெயின் வைண்டிங்கோட கனெக்டாக இருக்கும். ஸோ அந்த ஆக்சிலரி வைண்டிங்கோட கனெக்டாக இருக்கிற கெப்பாசிட்டர் ஸ்டார்டிங்கில் மட்டும்தான் இருக்கும். அதுக்கப்புறமா அந்த ஆக்சிலரி வைண்டிங்கும் அந்த கெப்பாசிட்டன்ஸும் ஓப்பன் ஆகிடும். அதுக்கப்புறம் அந்த மெயின் வைண்டிங்கில் இருக்கிற கெப்பாசிட்டன்ஸும் அந்த மெயின் வைண்டிங்கும் மட்டும்தான் ரன் ஆகும். இதுதான் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் மோட்டார். ஓகேயா? இப்போ இந்த கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் ரன் மோட்டாரை பொறுத்த வரைக்கும் நமக்கு 2 ஃபேஸ் மோட்டார் மாதிரி ஆக்ட் ஆகும். இட் இஸ் நாட் ஆக்டிங் எஸ் அ சிங்கிள் ஃபேஸ் மோட்டார். ஓகே, ஸோ இதுக்கு பேர் சிங்கிள் ஃபேஸ் மோட்டார்னு நம்ம சொன்னாலுமே இட் இஸ் ஆக்டிங் லைக் எ 2 ஃபேஸ் மோட்டார். ஓகே, ஸோ இட் இஸ் ஆக்டிங் லைக் எ 2 ஃபேஸ் மோட்டார் ஒன்லி. அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் இது ட்ரை பண்ணுங்களேன். எ கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் மோட்டார் அமாங் அ சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மோட்டார் ஹேஸ் அ டேஷ். ஸோ கெப்பாசிட்டர் ஸ்டார்டரோட அட்வான்டேஜ் தான் கேட்குறாங்க. வாட் இஸ் த அட்வான்டேஜ் ஆஃப் கெப்பாசிட்டர் ஸ்டார்ட் அமாங் த சிங்கிள் ஃபேஸ் இண்டக்ஷன் மெஷின் மோட்டார்? கெப்பாசிட்டர் ஸ்டார்ட்டோட எஃபிஷியன்சி லோ, இல்லை பவர் ஃபேக்டர் இஸ் லோ, ஹையஸ்ட் பவர் ஃபேக்டர், highest starting torque. So yes, capacitor start oda major advantage enna it has highest starting torque. Okay, okay. So next, dash is a type of single phase motor. Dash is a type of single phase motor which has the lowest speed.
ஸோ என்னோட எந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டாருக்கு அதோட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. எஸ், என்னோட எந்த சிங்கிள் ஃபேஸ் மோட்டாரு அதோட ஸ்பீட் ரொம்ப ரொம்ப கம்மி. யூனிவர்சல் மோட்டாரோட ஸ்பீட் இஸ் ரேட்டடு. ஓகே, ரிப்பல்ஷன் மோட்டாரை நம்ம அங்கேயே பார்த்துருப்போம், சிங்க்ரனஸ் மோட்டாரில் பார்த்துருப்போம், ரிலக்டன்ஸ் மோட்டார்லேயும். இதுவுமே இட் இஸ் அ ரேட்டட் சிங்க்ரனஸ் ஸ்பீடு தான். ஓகே, இந்த ஷேடட் போல் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஷேடட் போல் தான் இட் இஸ் வெரி லெஸ் ஸ்பீட். எஸ், ஷேடட் போல் தான், ஏன்னா அதில் இருக்கிற டார்க்குன்றது வெரி வெரி லோப்பா. ஓகே, ஷேடட் போல் வந்து அதோட டார்க் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்கும். லோ ஸ்பீட் அப்ளிகேஷன்ஸு, வைப்பர் இந்த மாதிரி ஏரியாஸில் மட்டும்தான் அது யூஸ் ஆகும். ஸோ அது வைப்பர்ன்றதை விட இன்னும் ஸ்பெசிஃபிக்கான அப்ளிகேஷன் லைக் டேப் ரெக்கார்டர்ஸ் அந்த மாதிரி ஏரியாஸில் இதை நம்ம ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஷேடட் போல பொறுத்த வரைக்கும் ஸோ அந்த மாதிரியான டேப் ரெக்கார்டர்ஸில் நம்ம இதை ப்ரிஃபர் பண்ணலாம். ஓகே, ஸோ இதுதான் என்னோட லோவஸ்ட் ஸ்பீட் அமாங் த மெஷின்ஸ். ஓகேங்களா, ஸோ அப் டு திஸ் கிளியர் தானப்பா. ஸோ இந்த டிஸ்கஷன்ஸில் உங்களுக்கு எதுனா டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா, அண்ட் இந்த டிஸ்கஷன்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னா அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ஸ்க்கு ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ டெய்லி நம்ம 4:30க்கு டிஸ்கஷன்ஸை பார்ப்போம். ஸோ டெய்லி 4:30க்கு கண்டிப்பாக வந்துடுங்க, நம்ம டெய்லி டிஸ்கஷன்ஸில் பார்ப்போம். ஏதாச்சும் queries அண்டு இதெல்லாம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்லுங்கப்பா. மற்றபடி அவங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு இந்த சேனலை ஷேர் பண்ணி விடுங்க. அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் நம்ம மீட் பண்ணுவோம்.